சனிக்கிழமை மாலை ஒரு 7 மணி. பூபதி செல்லை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஏற்ற மாரி டிவி ஓடிட்டு இருந்தது. பக்கத்தில் அம்மாவும் அப்பாவும் உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. டிவியில் ஒரு இன்னிசை நிகழ்ச்சி ஓடிட்டு இருந்தது. அதுவும் சமீப காலத்தில் தமிழ்நாட்டில் பாப்புலராக இன்னிசை, அதாவது குரல் தேடல், அவங்க பாடிக்கிட்டு இருந்தாங்க. எதேச்சையாக இவன் டிவியை பார்க்கும்போது அந்த ஒரு பொண்ணு பிரமாதமாக பாடிட்டு இருந்தான். பார்த்தவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். டக்குன்னு எழுந்திரிச்சு, அம்மா 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 அது யார் தெரியுமா? பாரதினா. என்னடா பாரதியா? அவங்க பார்க்கும்போது அந்த பொண்ணு பாடுறதை கேட்டாங்க. உத்து பார்க்கும்போது பையன் சொல்கிறது கரெக்டு, பாரதின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமாண்டா பாரதிடா. கேம்பெயர் பண்ணவங்க இவன் எந்த ஊருங்கிறத தெளிவாக சொன்னாங்க. கடலூர்லேருந்து திட்டக்குடி போகிற வழியில் ஒரு வில்லேஜ் நேமை சொல்லி இந்த இடத்துலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊரையும் பாரதியுடைய அம்மா அப்பா இவங்களெல்லாம் காட்டும்போது, அடட நம்ம பாரதி நம்ம சொந்தக்கார பொண்ணாச்சே. உடனே பூபதி ஃபோனை எடுத்து தொடர்பு கொண்டான். யாருக்குன்னா அந்த கிராமத்தில் உள்ள வைத்தியங்கிறவருக்கு. அவர் இவனுக்கு ஒரு மாமா முறை வேணும். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது அவர் பாரதியை பெருமையாக சொன்னார். அப்போ கேட்டான், மாமா அவளுக்கு ஏதாச்சும் என்கேஜ்மெண்ட்டு, ஏதாச்சும் மாப்பிள்ளை பார்த்து அமைஞ்சிருக்கா அப்படின்னு விவரத்தை கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொன்னார். மாமா நான் திரும்ப நம்ம போய் பேசலாமா? கண்டிப்பாக பேசலாம்ப்பா. இப்போ புதன்கிழமை அநேகமாக ஊருக்கு வந்துடுவா, நீ வா அப்படின்னு சொன்னார். சரின்னு ஃபோனை வச்சுட்டு அம்மா அப்பாவை பார்த்தான். அம்மா திரும்பவும் நம்ம போய் பேசலான்னு நினைக்கிறேன், அதனால் நான் புதன்கிழமை நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னா. என்னடா இது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, நீ என்ன செய்ய போகிற? எனக்கு எல்லாம் தெரியும், உன் பேச்சை கேட்டால் ஒன்றும் சரி வராது. நான் புதன்கிழமை போயிட்டு எல்லாத்தையும் பேசிட்டு நான் வாரேன் அப்படின்னு சொன்னான். புதன்கிழமை சரியாக அந்த வில்லேஜுக்கு போனால் அவர் மாமா வெயிட் பண்ணார். அவரோடு சேர்ந்து பாரதி வீட்டுக்கு போனான். பாரதி அங்கே இருந்தா, கூட அவங்க அப்பா அம்மாவும் இருந்தாங்க. பாரதி அவனை பார்த்துட்டு துள்ளி குதிச்சா. ஒரு ஆனந்தம். அப்புறம் உட்காந்தாங்க, காஃபி கொடுத்தாங்க, குடித்தாங்க. இதுக்கு பிறகு பாரதி யார், பாரதிக்கும் பூபதிக்கும் உள்ள என்ன நடந்ததுங்கிறத ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் சொல்கிறேன். பூபதி திட்டக்குடியை சேர்ந்தவன். அவன் சின்ன வயசுலேயே இந்த ஊருக்கு வருவான். அப்போ லீவு சமயத்தில் இங்கே வரும்போது எல்லாம் உறவு முறைக்கு சார்ந்தவங்க தான். அதாவது பாரதி இவங்கள்லாம் அந்த ஊரை சுற்றி முந்திரி பழங்கள் ஜாஸ்தியாக இருக்கும், முந்திரி காடுகள். அப்போ சின்ன வயசுலேயே இவளுக்காக நிறையா முந்திரி பழம்லாம் பறித்து கொடுப்பான். அவளுக்கு அப்போயே இவன் மேலே ஆசை. என்ன, அப்போ அவளுக்கு ஒரு 8 வயசு இருக்கும், இவனுக்கு 12 வயசு இருக்கும். இவளுக்கு அப்படி ஒரு பாசம் 2 பேருக்கும். ஒரு காலகட்டத்தில் இவன் அம்மாவோட அப்பாவோட சென்னைக்கு வந்துட்டான், வேலை பார்த்தான், ஓரளவுக்கு வந்துட்டான். இப்போ பொண்ணு தேடும்போது இந்த ஊருக்கு வரும்போது பாரதியை மீட் பண்ணுறான். பாரதியை மீட் பண்ணி பொண்ணு கேட்க போகும்போது எல்லோரும் உட்காந்து பேசுகிறாங்க. இவங்களுடைய நிலைமை, பாரதி வீட்டோடைய நிலைமை, அவங்க கூலி வேலை பார்க்குறாரு அப்பா, அம்மாவும் கூலி வேலை பார்க்குறாங்க. இவன் +2 முடிச்சுட்டு அதுக்கு மேலே படிக்க அவளுக்கு விருப்பம் இல்லை, விட்டுட்டான். ஆனால் ஓரளவு நல்லா பாடுவாள். இப்போ பொண்ணு கேட்கும்போது இவங்க அம்மா அப்பா, ஏன்னா சைதாப்பேட்டையில் இவங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்குது, கேட்கும்போது அவங்களால முடிஞ்சது நாங்கள் 10 பவுன் போடுறோம், கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், இதுக்கு மேலே எங்களால் முடியாது அப்படின்னு பாரதியோட அம்மா சொல்ல, பூபதியோடைய அம்மா அதெல்லாம் முடியாதுங்க, ஒரு 15 பவுன் போடுங்க, கல்யாணத்தை நீங்கள் பண்ணி இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதே ஊரில் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம உறவு முறை அத்தனை பேரும் இங்கே இருக்காங்க அப்படின்னு ஃபிக்ஸ் ஆச்சு. ஆனால் அவங்க 10 பவுன் தான் சொன்னாங்க பாரதி வீட்டில், அதுக்கு மேலே முடியாதுன்ட்டாங்க.
இவங்க 15 பவுன். இதனால் அந்த கல்யாணம் தடைப்பட்டது. இதெல்லாம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் நடந்த கதை. வைத்தி பேச்ச ஆரம்பிக்கிறாரு. அம்மா, இவங்க 2 வருஷத்துக்கு முன்னால் பொண்ணு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் அமையல. பூபதி இன்னும் கல்யாணம் ஆகாமல் அதே நிலையில் இருக்கான். இப்போ திரும்பவும் பேசி கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணலான்னு ஒரு முடிவோடு இருக்கான். உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு வைத்தி கேட்க, இப்போ அம்மாவும் அப்பாவும் பேசுகிறதுக்கு முன்னால் நீங்கள் பேசாமல் பாருங்கம்மா, நான் பேசிக்கிறேன்னு சொல்லி பாரதி பேச ஆரம்பித்தா. நானும் வெயிட் பண்ணேன் மாமா, எனக்கும் யாரும் மாப்பிள்ளை கேட்கல. எனக்கு என்னன்னாக்கா அப்போலேருந்து சொல்கிறேன், இன்னும் என் மனசில் நீங்கள் தான் இருக்கீங்க. இப்போ எங்களுடைய நிலைமை நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நீங்களாக வந்ததுனால கல்யாணத்துக்கு அப்போ சொன்னது 10 பவுன், இப்போ அந்த அளவுக்கு போட முடியாது, 7 பவுன் போடுறோம். கல்யாணம் நீங்கள் தான் பண்ணணும், எங்களுக்கு பண்ண முடியாது அப்படின்னு அவ சொல்ல, என்னம்மா இப்படி பேசுகிற, அம்மா அப்பா இருக்கும்போது நீ பேசுகிறேன்னு வைத்தி கேட்க, ஏன் நாங்களாம் பேசக்கூடாதா? எனக்கு பேசுகிறதுக்கு இந்த அளவுக்கு தைரியம் கொடுத்தது நான் கலந்துக்கிட்ட அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி தான். அவங்க தான் எனக்கு இந்த அளவுக்கு தைரியத்தை கொடுத்தாங்க. இனிமேலுக்கு நான் தான் பேசுவேன் அப்படின்னு பாரதி சொன்னான். இதை தான் நான் எதிர்பார்த்தேன். பாரதி, நல்ல தைரியமாக இருக்க, நீ சொன்னது சரி. நான் அம்மா அப்பாக்கிட்ட பேசிட்டு நம்ம அடுத்தது மூமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைத்தி மாமாவோட கிளம்பி வந்துட்டான். வந்தவன் அம்மாக்கிட்ட போய், அம்மா இதுமாரி சொல்கிறாங்க, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அது டிலே பண்ணுறது நல்லா இல்லை அப்படின்னு சொன்னான். சரிடா, நீ ஆசைப்படுற, உன் இஷ்டம். ஆனால் அவங்க நீ நம்ம தனிஞ்சு போகிறது சரியா இல்லைங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணு அப்படின்னு அம்மா சொன்னாங்க. என்னம்மா இதெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு இந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி அவன் அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் ஒரு ஒப்புதல் வாங்கிக்கிட்டான். பூபதி டீ முன்னால் உட்காந்துட்டான். இவ பாட ஆரம்பிக்கும்போது அப்படியே மெய்மறந்தான், பிரமாதமாக பாடினான். பாடும்போது அவளுக்கு இந்த கோல்டன் பர்ஃபார்மன்ஸுன்னு ஒன்று கொடுத்தாங்க. அதாவது நிகழ்ச்சியில் யார் நல்லா பாடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ்னு கொடுப்பாங்க. அதில் நல்லா பாடினா உடனே ஜட்ஜிகள்லாம், எம்மா பாரதி, நீ பெரிய லெவலில் வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது, உன்னுடைய எதிர்காலம் மிக பிரமாதமாக இருக்கும், நீ பெரிய லெவலில் சாதிப்ப அப்படின்னு அங்கே இருந்த 4 ஜட்ஜிகளும் அவளை ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாங்க. கேட்ட பூபதி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சான். அம்மா பாருமா, உன் மருமவ மிகப்பெரிய சாதனை பண்ணுவா, என்ன சினிமாவிலையும் பாடக்கூடிய சான்ஸ் வரையும் அவளுடைய நிலைமை மிகப்பெரிய லெவலுக்கு ஆகும், உன் மருமவ எங்கே போயிடுவா அப்படின்னு சொன்னான். உடனே அவங்க அப்பாவும், ஆமாண்டா பிரமாதமாக பாடுறா, அதனால் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, எப்படியாவது அவளை நம்ம வீட்டுக்கு மருமகளை ஆக்கிக்கணும் அப்படின்னு அவர் சொல்ல, உடனே அவங்க அம்மாவும், ஆமாண்டா உன் கால்குலேஷன் கரெக்டாக தான் இருக்கும், அவளை எப்படியாச்சும் நீ கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடுகளை நீ தீவிரமாக ஈடுபடு அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. நிகழ்ச்சி எங்கே நடக்குதோ அந்த இடத்துக்கு பூபதி போயிட்டான். அடுத்த நாள் அங்கே போய் பாரதியை மீட் பண்ணால் அவளுக்கு ரொம்ப ஹேப்பி. அப்போ அங்கே இவளோட சேர்ந்து பாடுற ஒவ்வொரு போட்டியாளர்களையும் இவ பூபதிக்கு அறிமுகப்படுத்தி வச்சா. அப்புறம் டீயெல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு என்ன மாமா அப்படின்னு மேட்ரை கேட்கும்போது, அம்மா அப்பா சம்மதிச்சிட்டாங்கம்மா, உன் இஷ்டப்படியே நமக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு அவன் சொன்னான். அப்போ சொன்னான், மாமா ஒரு சின்ன திருத்தம், நாங்கள் 7 பவுன் போடுறோம், கல்யாணம் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க, அது மட்டும் இல்லை எனக்கு நீங்கள் ஒரு 10 பவுனுக்கு என்ன தாலி செயின், மோதிரம், வளையல், செயின் இதெல்லாம் நீங்கள் போடணும் அப்படின்னா. என்னம்மா 10 பவுனா? ஆமாம்மா, இப்போ
நான் வந்து ஓரளவுக்கு ஒரு வளர்ந்து வரும் ஃபேமஸாக ஆயிட்டேன். என்னுடைய இதுக்கு பல பேர்லாம் வரும்போது நான் ஒரு வெறும் 7 பவுன் போட்டுக்கிட்டா இருக்க முடியும். அதனால் உங்கள் தரப்புலேருந்து நீங்கள் நகையை போடணும். அதனால் அம்மா அப்பாட்ட கேட்டு சொல்லுங்கள். அதாவது என்னடா 10 பவுனா அப்படின்னு பூபதியோடைய அம்மா வாயை புழக்க, ஏம்மா என்ன இப்போ யாருக்கு போகுது அந்த நகை? உன் மருமகளுக்கு தானே, எனக்கு தானே, எங்கே போகுது? அதனால் தாராளமாக போடலாம், நீ கவலையப்படாத, புரிஞ்சுதா? அவருக்கு இஷ்டப்படி என்னவோ அதை நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னான். இல்லை, வர வர நீ ரொம்ப தாழ்ந்து போகிறடா, இது நல்லதுக்கா அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் எனக்கு தெரியும், நான் ஒரு கால்குலேஷனரோட தான் இருக்கேன், நீ எதுவும் தலையிடாத, நீ வந்து உன்கிட்ட இருக்கிற 28 பவுனில் 10 பவுன் கொடு, புரிஞ்சுதா அப்படின்னு அம்மா கிட்ட கராராக சொன்னான். ஞாயிற்றுக்கிழமை வந்தது. டிவிக்கு முன்னால் பூபதி உக்காந்துட்டான். அப்போ வந்து பாரதியோடைய நேரம் வந்தது. அவள் பாடினான். பாட்டுன்னா அவ்வளவு பிரமாதமான பாட்டு. பாடலை எல்லாரும் கேட்டாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு பிரபல இசையமைப்பாளர் ஒருத்தவர் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருந்தார். வந்தவர் அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு மேடை ஏறி வந்து பாரதிக்கிட்ட ஒரு 10,000 ரூபா பணத்தை கொடுத்து, அம்மா நான் வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் இசை நிகழ்ச்சி நடத்துவேன், நீ அந்த நிகழ்ச்சியில் வந்து பாடணும், அதுக்கான முன்பணம் இது அப்படின்னு கொடுத்து, பூபதியோடைய அம்மா சமையல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அத்தைன்னு ஒரு சவுண்டு. திரும்பி பார்த்தாக்கா பாரதி. அவளுக்கு அதிர்ச்சி ஆயிட்டு. பின்னாலேயே பூபதி வந்தான். அம்மா நான் அங்கே போயிருந்தேன், நான் அத்தையும் மாமாவும் பார்க்கணுன்னு அடம் பிடிச்சா, அதான் அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னொன்னே இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இவன் இங்கே வந்திருக்கான்னு தெரிஞ்சு அக்கம் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. எல்லாம் பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லாரும் வந்து பாரதியை பார்த்தாங்க, பாராட்டினாங்க. பிரமாதமாக பாடுறம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொன்னால் பூபதியோடைய அம்மா, இவ தான் என்னுடைய மருமவ, பூபதியோடைய வருங்கால மனைவி அப்படிலாம் அறிமுகப்படுத்தினா. அப்படியா, ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க, நீங்கள் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு எல்லோரும் பாராட்டினாங்க. சரி சரி போங்க, என் மருமகளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பூபதியோடைய அம்மா அவங்களெல்லாம் விரட்டி அடிச்சிட்டா. ஆமாம் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னா. இல்லாத பரவாயில்ல, நான் வந்து அங்கே கம்பெனிலேயே அந்த இடத்துல சாப்பிட்டு வந்துட்டேன், வாங்க உங்களை பார்க்கணும் இருந்தது, பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி உட்காந்தா. பேச ஆரம்பித்தான். பாரதி உட்காந்து அந்த வீடை வந்து நோட்ட விட்டா. ஒரு சின்ன ஹாலு, ஒரு பெட்ரூமு, கிச்சனு, இதெல்லாம் பார்த்துட்டு யோசனை பண்ணா. 3 பேரும் அவளுக்கு முன்னால் எய்த்த மாரி உட்காந்துருந்தாங்க. அப்போ சொன்னா, மாமா கல்யாணம் பண்ணிவிட்டு நான் இந்த வீட்டுக்காக வரணும் அப்படின்னா. என்னம்மா என்ன சொல்கிற, இந்த வீட்டுக்கு தான் வரணும்? இல்லை, ரொம்ப வீடு ரொம்ப சின்னதாக இருக்கு, அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, எப்படியாச்சும் ஒரு 3 பெட்ரூம் இருக்கிற மாதிரி ஒரு வீடை பாருங்கள். 3 பெட்ரூம்மா? ஆமாம்மா. என்னென்னா நமக்கு ஒரு ரூமு, உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு ரூமு, அடுத்தது எங்கள் அப்பா அம்மாவுக்கும் ஒரு ரூமு அப்படின்னா. என்னம்மா இது, ஏன் உங்கள் அப்பா அம்மா இங்கே வரணும், வந்து அவங்கள அங்கே தனியாக விட்டுட்டு வருவோம்? எனக்குன்னு இருக்கிறது எங்கள் அம்மா அப்பா, அவங்க வந்து அங்கே இருந்து கிராமத்தில் கஷ்டப்படணுமா, அதனால் அவங்களும் என்னோட தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னான். பூபதி அவளை வந்து பைக்கில் தான் அழைச்சிட்டு வந்தான். இப்போ ரிட்டர்னிங் கொண்டு வந்து அவள் இருக்கிற அந்த இடத்துக்கு கொண்டு போய் அவளை இறக்கி விட்டான். இறக்கி விட்டபோது பாரதி சொன்னான், மாமா ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், என்னன்னா உங்கள் அம்மாவும் அப்பாவும் எனக்கு ஒத்து வர மாட்டாங்க மாதிரி தெரியுது, அதனால் அந்த வீட்டில் அவங்கள அங்கே இருக்கட்டும், ஏன்னா நம்ம புது வீட்டுக்கு போடும்போது அங்கே வந்து நீங்களும் நானும் எங்கள் அம்மா அப்பாவும் இருப்போம், எதுக்கு உங்கள் அம்மா அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, அவங்க அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால். பூபதி போய் பாரதி சொன்னதை அப்படியே சொன்னான். சொன்ன பிறகு பூபதி அம்மா சாமி ஆட்டம் ஆடினான். ஏண்டா
கல்யாணத்துக்கு முன்னாலேயே இவ்வளோ கண்டிஷன் போடுறால, கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவள் என்னென்ன செய்வா? அதனால் நமக்கு அவள் தேவையா? யோசனை பண்ணுடா அப்படின்னு சொல்லும்போது, நல்லா யோசனை பண்ணிட்டோமா, அவள் சொல்கிறத சொல்லட்டும், நம்ம செய்கிறத செய்வோம். தாலி கட்டுறதுக்கு முன்னால் அவள் சொல்லட்டும், தாலி கட்டு முடிஞ்ச பிறகு நான் யாருன்னு காட்ட மாட்டேன், இதெல்லாம் கவலையப்படாத அப்படின்னு அவன் சொன்னான். இதை கேட்ட பூபதியோடைய அப்பா கரெக்டாக ஓட குதிரை ஓடிட்டோம். லகான் ஓங்கையில் தானே இருக்கு, அதை பிடிச்சி இழுத்தா அந்த குதிரையோட ஆட்டம் நின்று போயிடும். அதனால் இங்கே பாரு, நீ பாரு, கத்திர வலை வச்சுக்காத, கம்முன்னு கடை. உன் புள்ள நல்ல திட்டக்காரன், யோசனைக்காரன், அதனால் அவன் பிரகாரமே விட்டுடு, எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்லிடு அப்படின்னு அவர் சொன்னார். கிட்டத்தட்ட 4 மாதமாக இந்த இன்னிசை நிகழ்ச்சி ஒரு முடிவுக்கு வந்துட்டு, வரும் ஞாயிற்றுக்கிழமை லைவில் யார் வின்னர் யார் ரன்னர் அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துட்டு, இந்த சூழ்நிலையில் பூபதி பாரதியை போய் மீட் பண்ணும்போது அவள் ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை சொன்னான். மாமா, நம்ம கல்யாணம், நம்மளுடைய கல்யாணம் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் மக்கள் முன்னிலையில் நடக்க போகுது அப்படின்னா இவனுக்கு புரியல. ஆமாம் மாமா, இப்போ எனக்கும் ஆறுமுகங்கிறவருக்கு தான் போட்டி பலமாக இருக்குது. 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க தான் ஜெயிப்போம். நான் ஜெயித்தாலும் சரி, அவர் ஜெயித்தாலும் சரி, எங்களுக்கு நல்ல பரிசு இருக்குது. இதை ஆர்கனைஸ் பண்ணவர்கிட்ட நான் என்னுடைய ரிக்வெஸ்ட் பண்ணேன், என் மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற விஷயத்த சொன்னேன். அவங்க ஓகே, நம்ம அந்த லைவ் ப்ரோக்ராமில் வின்னரோ ரன்னரோ அந்த இதில் நீ ஜெயிச்சாத, அங்கேயே மேடையில் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணத்தை நாங்கள் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம கல்யாணம் ஒரு 5 லட்சம் பேர் மக்கள் முன்னிலையில் திருமணம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னான். சொன்னோன்னே ரொம்ப ஹாப்பி, அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சான். அப்புறமா சொன்னான், முக்கியமாக ஒரு 50 பேருக்கு முன் வரிசையில் டிக்கெட்டை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த டிக்கெட்டை நம்ம ஊரில் முக்கியமாக உங்கள் சொந்தக்காரங்க, என் சொந்தக்காரங்க 50 பேருக்கு முன்னால் வந்துடுங்க, வந்தால் அந்த நிகழ்ச்சிக்கு முன்னால் இருங்க, நம்ம நிகழ்ச்சி முடியும் போது கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னான். லைவ் ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகிறாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை மிகப்பெரிய ஸ்டேடியத்தில் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் குழுமியிருக்காங்க. ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கெல்லாம் வந்திருக்காங்க. ஸ்பான்சர் பண்ண அத்தனை பேர் வந்திருக்காங்க. ஜட்ஜிகள், அப்புறம் சில திரையுலக பிரபலங்கள், நடிகைகள்லாம் வந்திருக்காங்க. இப்போ மேடையில் போட்டியாளர்கள் இருக்கிறவங்க ஒரு 10 பேர் ஒவ்வொருத்தவங்களாம் பாடுறாங்க, தங்களுடைய திறமையை காட்டுறாங்க, எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் நம்ம பூபதி மணக்கோலத்தில் ட்ரெஸ்லாம் பண்ணி ஆர்வமாக ஒரு இடத்துல இருக்கான். அவனும் உட்காந்துருக்கான் இந்த கூட்டத்தில் முன் வரிசையில். அவங்க ஊர்க்காரங்களும் உட்காந்துருக்காங்க. பாரதியோடைய அம்மா அப்பாவும் உட்காந்துருக்காங்க. இந்த இடப்பட்ட நேரத்தில், அதாவது இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னால் அவள் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா, மாமா இடையில 10 நாள் நம்ம மீட் பண்ணக்கூடாது, காரணம் நான் இந்த நிகழ்ச்சியில் ஃபோக்கஸ் பண்ணணும், அதனால் நான் எப்படியும் முதல் பரிசு வாங்கணும், அதனால் நம்ம 2 பேரும் 10 நாள் சந்திக்கிறத தவிர்த்துடலாம் அப்படின்னு அவள் சொல்லியிருக்கா. அதன்படி இவன் 10 நாள் அவளை மீட் பண்ணல. இப்போ நிகழ்ச்சியில் ஒவ்வொருத்தவங்களும் பாடுறாங்க. பாடினாக்க பிரமாதமாக அமைஞ்சு போச்சு. அடுத்ததாக ஒரு 9வதாக பாடுறது ஆறுமுகம். ஆறுமுகம் சூப்பராக பாடுறான், பிரமாதமாக பாடுறான். அநேகமாக அவனுக்கு தான் முதல் பரிசு கிடைக்க வேண்டிய சூழ்நிலை, அப்படி தான் எல்லோரும் முடிவு பண்ணாங்க. இப்போ பாரதியோடைய டேர்ன் வந்தது. அவள் வாரா, நல்லா அருமையாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு பிரமாதமாக வாரா. கூட அவளோட ஒரு டாக்டரும் ஒரு நர்ஸும்
பக்கத்தில் வராங்க. கூட்டத்தில் இருந்தவங்கெல்லாம் என்ன அவளோட ஒரு டாக்டர் நர்ஸுங்க வராங்க அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் எல்லாரும் எழுந்தது. இங்கே உள்ள ஜட்ஜி அது மட்டும் இல்லை, ஆர்கனைஸ் பண்ணுங்க அத்தனை பேருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ அந்த டாக்டர் வந்து சொன்னார், என்னென்னா ஒரு 3 டேஸ்க்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டு, அதில் பாரதியால் சரியாக பாட முடியாத ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்லை, அவள் வந்து சரியாக பேசக்கூட முடியாது, அந்த நிலைக்கு இது வந்துட்டா. இது வந்து எப்படி நடந்ததுன்னாக்கா அது விளக்கம் கொடுக்க முடியாது. இந்த சூழ்நிலையில் இந்த போட்டியில் இவங்க பாட மாட்டாங்க, பாடக்கூடிய நிலை இல்லை அப்படின்னு அவர் தன்னுடைய டாக்டர் ரிப்போர்ட்டையும் காட்டி சொன்னார். சொன்னோடனே மக்கள்லாம் ஆவுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த பாரதி பாட்டை கேட்கணுங்கிறதுக்கு தான் அத்தனை பேர் வந்திருந்தாங்க. இங்கே உள்ள ஜட்ஜு எல்லோரும் என்ன அப்படி ஆகிட்ட, எங்களுக்கு கூட தெரியலையே அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அப்போ கேம்பெயின் பண்ணக்கூடிய அந்த லேடி வந்து, பரவாயில்ல எல்லாம் இதாக இருந்தாலும் இப்போ இவங்களுக்கு, அதாவது பாரதிக்கும் இவருக்கு ஆசைப்பட்ட அவங்க மாமன் பூபதிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ போகிறாங்க. இது வரைக்கும் இவ்வளோ தூரம் இவங்க பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்தாங்கல்ல, அதுவே அவங்களுக்கு பெரிய கிரெடிட் தான். அதனால் இப்போ இந்த மேடைக்கு பூபதியும் அவங்க அம்மா அப்பையும் அழைக்கிறோம். தாலி கட்டக்கூடிய நேரம் வந்துட்டு, இது வந்து தற்காலிகமாக ஏற்பட்ட விபத்து தான், பிற்காலத்தில் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு இந்த கேம்பெயின் பண்ணக்கூடிய அந்த பெண்மணி சொல்ல, இதெல்லாம் கேட்டவன் அதிர்ச்சி ஆகிட்டான். அம்மாவும் அப்பாவும் இவனை பார்க்க, பூபதி அவங்க அம்மா பார்க்க, இப்போ தான் இவளை நம்பி மிகப்பெரிய திட்டம்லாம் போட்டிருந்தோம், இப்போ திடீர்னு ஒரு குரலே போச்சுன்னா இவளை கல்யாணம் பண்ணி நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்திலேருந்து இருந்து திடீர்னு இவங்க 3 பேரும் கடன்னு இறங்கி வெளியே போய் காரில் ஏறி கிளம்பி போயிட்டாங்க. இதெல்லாம் டிவியில் உள்ளவங்க பார்க்குறாங்க, இதெல்லாம் லைவாக காட்டப்படுது. இதை பார்க்குறா, கண்ணீர் விடுறா, இந்த நிலைக்கு ஆயிட்டேன்னு. அப்போ கேம்பெயின் பண்ண சொன்னாங்க, இப்போ இவர் வந்து மாப்பிள்ளை போயிட்டார், நம்ம அவரை தடுக்க முடியாது, அதனால் இந்த கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு, அப்போ ஆறுமுகம் வந்து சொல்கிறான், கல்யாணம் நிற்க வேணாம், கல்யாணம் நடக்கும். ஏன்னா நான் இந்த அளவுக்கு பாடி இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அது பின்புலமாக இருந்தது இந்த பாரதி தான். அவள் எனக்கு நிறையா ஊக்கம் கொடுத்தா. அது சமயத்தில் சில நேரத்தில் எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது, அந்த நேரத்தில் சாப்பிட முடியாத சூழ்நிலையிலையும் எனக்கு சாப்பாடெல்லாம் விட்டான். இப்போ குரல் வளம் போனான்னா நான் இவளை இதே மேடையில் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னை எடுத்து வளர்த்தது எனக்கு தாத்தாவும் பாட்டி தான், எனக்கு அப்பா அம்மா இல்லை. என்ன அவங்க ஏற்றுக்கிட்டாக்கா இங்கேயே கல்யாணம் பண்ணிக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே என்னம்மா சொல்கிற அப்படின்னு இந்த கேம்பெயினிங் பண்ணாங்க கேட்க, அவள் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வாயை திறந்து சொன்னான். என்னம்மா உனக்கு தான் பேச்சு வராது அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. இல்லை, பேச்சியும் வரும் பாட்டும் வரும், ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் நானும் ஆறுமுகமும் நல்லா பழகிட்டோம். என்னுடைய மாமான்னு வந்தானே அவனுடைய உள்மனசோட எண்ணங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். என்னை வச்சு அவன் ஆதாயம் பார்த்தான், அது எனக்கு பிடிக்கல. அதனால தான் மேடை வரைக்கும் அவனை வந்தேன். எனக்கு குரல் வளம் இல்லை, என்னால் பாட முடியாது தெரிஞ்சு ஓடிட்டான். இப்போ எனக்கு குரல் வளம் இல்லை எதுவும் தெரிஞ்சும் ஆறுமுகம் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விரும்பினார். அவர் தான் நான் தேர்ந்தெடுப்பேன். அதனால தான் நான் வந்து இந்த இதில் பாடலை. முதல் பரிசு
அவருக்கு தான் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து பாடாமல் இருந்தேன் அப்படின்னு சொன்னான். இந்த தியாகத்தெல்லாம் பார்த்து ரொம்ப இதாகிட்டாங்க. உடனே இவங்களுக்கு அங்கே கல்யாணம் நடந்தது. முதல் பரிசாக ஆறுமுகத்துக்கு அந்த ஆர்கனைஸ் பண்ணாங்கல்ல ஸ்பான்சர், அதில் வந்து பில்டிங்லாம் வந்து அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டி கொடுக்குறாங்க. அவங்க 2 பெட்ரூம் உள்ள ஒரு வீட்டை முதல் பரிசாக ஆறுமுகத்துக்கு கொடுத்தாங்க. இப்போ கல்யாணம்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ சொன்னால் காம்பேர் பண்ணாங்க. எல்லாம் முடிஞ்சிட்டுமா, இந்த நேரத்தில் நீ ஏன் ஒரு பாட்டு பாடக்கூடாது? நானா பாடலாம், என்னுடைய வீட்டுக்காரர் சொன்னால் தான் நான் பாடுவேன். ஏன்னா நாங்கள் எப்போ விட்டு கொடுத்து பாட கற்றுக்கிட்டோமோ அவர் பர்மிஷன் இல்லாமல் நான் எங்கேயும் செய்ய மாட்டேன், என் பர்மிஷன் இல்லாமல் அவரும் செய்ய மாட்டார், அவர் பர்மிஷன் கொடுத்தா நான் பாடுறேன் அப்படின்னு சொன்னான். உடனே நீ பாடணும், எல்லா நேரத்திலும் பாடணும், அதுதான் என் விருப்பம், உடனே பாடுனான். தாலி கட்டி முடிஞ்ச நிலையில் இப்போ ஒரு பாட்டு பாடினான். அந்த பாட்டு அப்படியே அந்த கூட்டத்தையே மெய்மறக்க செய்தது. எல்லாம் ஸ்டன்னாகி உட்காந்துட்டாங்க. பாட்டு முடிஞ்சோடனே இப்போ முதல் பரிசு அவனுக்கு கொடுத்தாங்கல்ல அந்த ஹவுசிங் டெவலப்பர்ஸ், அவங்க வந்து இன்னொரு வீட்டையும் இவளுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை எங்கள் வாழ்நாள் நான் பார்த்ததில்ல. ஒரு பாரதிங்கிற ஒரு கிராமத்து பெண் வந்து இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தையும் செஞ்சு ஒரு குடும்ப உறவை எங்களுக்கெல்லாம் தெளிவுபடுத்தியிருக்கா. ஏன்னா விட்டு கொடுத்தல், அதை வந்து கல்யாணத்துக்கு முன்னாலேயே விட்டு கொடுத்து தான் புருஷன் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கணும்னு நினச்சா பாரு, அவள் எங்கேயோ போயிட்டா. அதுக்காக நாங்கள் இவளுக்கு இன்னொரு வீட்டையும் அன்பளிப்பாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டு மற்ற ஸ்பான்சர்களுக்கெல்லாம் அத்தனை பரிசு பொருட்கள்லாம் வந்து இவளுக்கு குமிஞ்சுது. இதை போயிட்டு இருந்தவன் அவனுடைய செல்லில் பார்த்து பூபதி வயிறு எரிஞ்சு அப்படியே உட்காந்துட்டான்.